Hi friends, இன்னைக்கு vanilla cupcake recipe தான் நான் செஞ்சு காட்ட போறேன். ஒரு சாஃப்ட்டான, ஈஸியான, டேஸ்டியான, நல்ல மாய்ஸ்டான cupcake recipe தான் இது. இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். Welcome to my kitchen சமையல் recipes. முதல்ல cupcakeக்கு நான் 125 கிராமுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதோட ஒரு டீஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் போட்டு ஒரேடியா நான் இதை சலிச்சு எடுத்துக்க போறேன். இதை நம்ம சலிச்சு எடுத்து தனியா வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பவுல்ல நான் அதே அளவுக்கு 125 கிராம்ஸ்க்கு பட்டர் எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம சுகர் ஆட் பண்றதுக்கு முன்னுக்கு ஒரு 20 to 30 செகண்ட்ஸ்க்கு நம்ம இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பட்டரும் சுகரும் ஒன்றா சேர்த்து பீட் பண்ணும்போது பட்டர் சரியாகவே பீட் ஆகாது. ஸோ அதனால் சுகர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் நம்ம பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதே அளவு தான் 125 கிராம் சுகர் போட்டு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரொம்ப ஃபைனான சுகராக எடுத்து போட்டுக்கோங்க. நம்ம இதை நல்லா மீடியம் டு ஹை ஸ்பீடுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் ஒரு ஸ்பெட்டுலா போட்டு சைட்ஸை ஸ்க்ரேப் பண்ணி நம்ம திருப்பி பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா பீட் பண்ண பிறகு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். நம்ம 3 முட்டையும் ஒன்றா சேர்த்துடக்கூடாது. நம்ம ஒரு முட்டை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ரெண்டாவது முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கும் போது நம்ம இதை ரொம்ப ஓவராக பீட் பண்ணிடக்கூடாது. சுகரும் பட்டரும் மட்டும்தான் நம்ம ஒரு 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் முட்டை சேர்க்கும்போது மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ்க்கு மேலே பீட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஏற்கனவே சலிச்சு வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணிக்கலாம். நம்ம இதை 30 to 50 செகண்ட்ஸுக்கு மீடியம் ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணி எடுத்தாச்சு. கடைசியாக நான் ஒரு 1 டீஸ்பூனுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். அதோட 2 டேபிள் ஸ்பூனுக்கு மில்க் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க்கும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மில்க் பவுடரில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு அதை மிக்ஸ் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதை 20 செகண்ட்ஸுக்கு நம்ம அதை பீட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கப் கேக் பேட்டர் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம கப் கேக் ட்ரேயில் லைனஸை வச்சு நம்ம பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கப் கேக் லைனர்லேயே நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ நான் ஒரு கப் கேக் லைனருக்கும் நான் 2 டேபிள் ஸ்பூனுக்கு பேட்டர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு மேலே ஏதாவது ஐசிங் வைக்கணுமா இருந்ததுன்னா நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் ஒரு கப் கேக் லைனர்ஸ்க்கும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். கடைசியாக இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை டப் பண்ணிக்கோங்க. அந்த ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா அதை பிரேக் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இந்த கப் கேக்கை 180 டிகிரிஸுக்கு 15 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம கப் கேக் நல்லாவே பேக் ஆகிட்டு கப் கேக் பார்க்கவே நல்லா இருக்கு. உரிக்கும் போதே ரொம்ப சாஃப்டாக இருக்கு. டெக்ஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இருக்கு. ஸோ கட்டாயமாக இந்த சாஃப்டான ஸ்பாஞ்சியான வெனிலா கப் கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர்.